Hi students, welcome to Chennai Academy. Economics உடைய first part of syllabus discussion ஆரம்பிக்க போறோம். இப்போ எகனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் first part என்ன வச்சிருக்கோம் பாருங்க. பொருளாதாரத்தின் எதிர்ப்பு நேச்சர் ஆஃப் இந்தியன் எகனாமி, அடுத்து 5 இயர் பிளான் அண்ட் அசஸ்மெண்ட், அதாவது 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக். ஓகே, ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இது எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எகனாமி மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்றது அனலிட்டிக் பார்ட்டா இருக்கும், புரிஞ்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். மீதி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேக்சுவலா தான் இருக்கும். வாட் இஸ் வாட் அப்படிதான் கேள்வி இருக்கும். அதை நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா நேச்சர் ஆஃப் இந்தியன் எகனாமி மட்டும் நம்ம எகனாமி, நம்ம இந்தியாவோட எகனாமி புரிஞ்சுக்கிட்டா மட்டும் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். 1-2 क्वेश्चन தான் அப்படி வரும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, நிதி ஆயோக் பத்தி. பெண்ணிறுவனற்ற நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எவை? ஓகே, நிதி ஆயோக் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, அது இன்ஸ்டிடியூஷன் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து லாஸ்ட் இந்தியா வரும். ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு போறது தான் நிதி ஆயோக். ஆயோக்ங்கிறது ஒரு அமைப்புன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இதோட தலைவர் இது எதுக்கு மாற்றாக வந்தது? திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. 2015 ஜனவரி 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது தான் பிளானிங் கமிஷன். இதற்கும் தலைவர் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான். துணைத் தலைவர், முதல் துணைத் தலைவர் கேட்பாங்க, அரவிந்த் பணக்காரியா. ஓகே, முதல் துணைத் தலைவர், நிதி ஆயோக் முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பணக்காரியா, ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன். ஓகே, அப்ப இதுல வந்து அதோடைய செயல்பாடுகள் எது, ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்கிறாங்க பாருங்க. தேசிய வளர்ச்சியின் கொள்கைகளை பரிந்துரைகள் செய்வது. எஸ், இதுதான் ஆக்சுவலா ஆன்சர். மீதிதான் ஒரு தடவை பாருங்க. வேலை வாய்ப்பு உருவாக்குறது, வேலை வாய்ப்பு உருவாக்குறது இதோடைய ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. இது அதுக்கு வேற செய்ய போறது கிடையாது. விவசாயத்தை மேம்படுத்துறது, எப்போ அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நபார்டு இருக்குது, அதுக்குன்னு பேங்க்ஸ் இருக்கு, அதுக்குன்னு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் செய்யாது. ஏற்றுமதி அதிகம், இந்த மூணும் கிடையாது. சரியா? அப்போ தேசிய வளர்ச்சிக்கான கொள்கைகளை பரிந்துரை செய்யும். எதையும் நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிதியை வந்து டிக்டேட் பண்ணாது, ஜஸ்ட் அட்வைஸ், பரிந்துரை தான் செய்யும். சரிங்களா? அந்த பரிந்துரையும் அரசாங்கம் கேட்டுக்கொள்ற மாதிரி இருந்தா கேட்டுக்கும், இல்லைன்னா கேட்க வேணாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் நிதியை வந்து ஒரு கொள்கைகள், இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம கடைபிடித்தோம்னா நாளை இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்டா ஒரு கொள்கைகள் ரெடி பண்ணுவாங்க. ஓகே, தேசிய வளர்ச்சியின் கொள்கைகளை பரிந்துரை செய்வது. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது, 2வது क्वेश्चन பாருங்க, கீழ்கண்ட சரியானதை தேர்ந்தெடுக்கவும். அப்ப இந்தியாவின் 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய கூற்றுகளில் எது சரியானதா எதுன்னு கேட்கிறாங்க. 11வது ஐந்தாண்டு மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டம் சார் போட்டிருக்காங்க? 5 இயர் பிளானை பத்தி பார்க்கணும். சின்னதா இன்ட்ரெஸ்ட் வர பாருங்க. மொத்தம் இந்தியாவில் 12 ஐந்தாண்டு திட்டம் போட்டிருக்காங்க. 1951 இருந்து தான் இந்த ஐந்தாண்டு திட்டமே ஆரம்பித்தது. 51 இருந்து 2015 நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். சரிங்களா? 14 அதே ஸ்டாப் பண்ணியிருப்போம். 1951 மொத்தம் 12 5 இயர் பிளான் இருக்குது. 5 இயர் பிளான் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷம், அதான் 5 இயர் பிளான். இது ரஷ்யாவில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாடல். இடையில அங்கங்க கேப் இருக்கும், திட்ட மாதிரி, சரி திட்ட விடுமுறை, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பிளானுக்கு ஹாலிடே நம்ம விட்டுருப்போம். சரிங்களா? பார்க்கலாம் அங்கங்க கொஸ்டின் ரொம்ப போகிறோம். ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் மாடல் படிச்சுக்கணும். எந்த திட்டம் யாரு வந்து எந்தெந்த 5 இயர் பிளானுக்கு யாரு திட்ட மாதிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 இயர் பிளானோட டார்கெட் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 11வது திட்டம். இந்த 11வது திட்டம் என்ன இயர் அப்படின்னு கேட்பாங்க. 2007 இருந்து 2012 வரைக்கும். சரிங்களா? இந்த 11வது 11th 5 இயர் பிளான் வந்து 2007 இருந்து 2012 வரைக்கும். இப்போ இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஆமா, கரெக்ட் தான். இந்த 10, 11, 12 இந்த மூன்றுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நோக்கம் இருக்கும். பாருங்க, நோக்கத்தை இருந்தது. ஓகே, அப்போ விரைவான உள்ளடக்கிய வளர்ச்சி நோக்கமாக இருந்தது. அடுத்து வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும். ஓகே, அந்த வளர்ச்சி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் என்பதை இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. கரெக்ட் தான். ஓகே, 100% திட்டம் வலியுறுத்துது. ஏன்னா ஒரு ஐந்தாண்டு திட்டம் அப்படி இருந்தா எல்லாருக்குமே போகணும். அதுவும் இந்த உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது ஒரு திட்டம் மாதிரியா இருந்தது. அடுத்து நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது. இந்த இதெல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாதது. 11வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாதது. இது தவறு. அப்ப முதல் 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி. சி ஆன்சர் 1, 2 மட்டும் சரி. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்து நிதி ஆயோக்கே வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चनआவும் நிதி ஆயோக். இது போன வாரம் தான் நியூஸ்ல வந்தது, அதனால இந்த क्वेश्चन நான் வச்சிருக்கிறேன். என்ன பாருங்க, 2021 இல்ல 23. ஓகே, இங்கிலீஷ் கரெக்டா பாருங்க. 2023ஆம் ஆண்டிற்கான வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின் படி
முதல் 3 மாநிலங்களை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நிதி ஆயோக் என்ன பண்ணுது? நம்ம சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஏகப்பட்டது பண்ணுது. ஓகேங்களா? மாநிலங்களுக்கும் மத்தியத்திற்கும் இடையே ஒத்திசைவு ஏற்படுத்துகிறது, மாநிலங்களுக்கு இடையே போட்டியை ஏற்படுத்துது. போட்டியை ஏற்படுத்தும் விதமாக தான் என்ன செய்யுதுன்னா குறியீடுகளை ரிலீஸ் பண்ணுது. குறியீடுகள் என்னது? இண்டெக்ஸ். ஓகேங்களா? என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன்ல எந்த மாநிலம் சிறந்து விளங்குகிறதோ அது குறியீடு, எஜுகேஷன் இண்டெக்ஸ். நீர் மேலாண்மை எது சிறந்து விளங்குதோ காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் வெளியிடுது. இது ஹெல்த், சுகாதாரத்தில் யார் நல்லா செயல்படுறாங்க சொல்லிட்டு சுகாதார குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுது. நிறைய பேராமீட்டர் வச்சுருக்கோம். ஹாஸ்பிட்டல், டாக்டருடைய ரேஷியோ, எந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, எல்லாத்தையும் நிறைய ஒரு பேராமீட்டரை தான் வச்சு தான் ரேங்க் கொடுப்பாங்க. அது எப்பவுமே முதலிடம் பிரிப்பது கேரளா. ஓகேங்களா? 2வது இடம் தமிழ்நாடு, 3வது இடம் தெலுங்கானா. இது 2021 அப்படிதான் இருந்தது. இந்த வருஷம் போன வாரம் வெளியிட்டாங்க, அதுலயும் இப்படிதான் இருக்குது. முதல் 3 இடங்கள்ல கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா. சரிங்களா? ரைட், வரக்கூடாது. லாஸ்ட் இடம் உத்தரப்பிரதேசம். அது எப்பவும் தெரிஞ்சது நமக்கு. அடுத்து பின்வருவனவற்றில் பொருளாதார வளர்ச்சிக்கான பொருளாதார காரணிகள். சரி, இதான் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி சம்பந்தமான கொஸ்டின். பொருளாதாரம் வளரணும்னா ஏகப்பட்ட ஃபேக்டர் இருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் பொருளாதாரம் வளர்வதற்காக அதிகமாக வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி மட்டும் சொல்லிட முடியாது. பொருளாதார காரணிகள் இல்லாமல் பொருளாதாரம் அல்லாத காரணிகளும் நிறைய இருக்கு. எடுத்துக்காட்டாக ரிசோர்ஸ் இருக்கணும், ஒரு நாட்டில் வளங்கள் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாட்டுகளில் வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு இளைஞர்கள் படித்திருக்கணும். அரசாங்கம் ஏகப்பட்ட ரூல்ஸை வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு நாட்டில் பொருளாதாரம் வளரணும்னா பொருளாதாரம் சார்ந்த காரணிகள் எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்க. ஊழலற்ற நிர்வாகம். கண்டிப்பா பொருளாதாரம் முன்னேறினா ஊழலற்ற நிர்வாகம் வேணும். ஆனா அது பொருளாதாரம் சம்பந்தமான காரணிகளா கிடையாது, புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது பாயிண்ட் பொருளாதார வளர்ச்சிக்கான காரணிகள் தான், ஆனா பொருளாதார காரணி கிடையாது ஊழலற்ற நிர்வாகம். அடுத்து பன்னாட்டு வணிகம். ஓகேங்களா? என்று சொல்லி, அதாவது கண்டிப்பா வெளிநாடுகள் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடுகளுடைய வணிகம் செய்யும் போதுதான் நிறைய இந்தியாவை பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அப்படிதான் ஏற்பட்டு இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திருப்பூர்ல இருந்து கார்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அடுத்து இயற்கை வளம். கண்டிப்பா ரிசோர்ஸ் இருக்கணும். நேச்சுரல் ரிசோர்ஸ் இல்லாம நம்ம ஒரு நாடு முன்னேறுமானா முன்னேறாது. அது பொருளாதாரம் சம்பந்தமான காரணங்கள் தான். ஓகே, அப்போ இந்த ரெண்டுமே பொருளாதாரம் சம்பந்தமானது. அப்போ 2 and 3 ஆப்ஷன் பி. ஓகே, 1 மட்டும் நிர்வாக சம்பந்தமான காரணம். சார், இயற்கை வளர்றது புவியியல் சம்பந்தமானதானே அப்படின்னு சொல்லக்கூடாது. வளம் அப்படின்னு வந்தாலே இது பொருளாதாரம் சம்பந்தமானது தான். 2011 மக்கள் தொகை கணக்கெட்டின்படி தவறான கூற்றுகளை தேர்வு செய்ய. 11 சென்சஸ் தான். 2021 சென்சஸ் வந்திருக்கணும். அது சில அரசியல் மற்றும் கோவிட் காரணமாக இன்னும் வெளிவரத. இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்தேன். 2021க்கான சென்சஸ் 2024 அக்டோபரில் கூட தள்ளி போகுமாமா. 2024 பிறக்கல, அது கூட என்ன சொல்றாங்க, அக்டோபர்ல தள்ளி போயிருமாவா. அந்த அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா அதோடைய ப்ராசஸிங் ஒரு 70% கூட முடியலையாவும் சொல்றாங்க. நிறைய அரசியல் காரணம் இருக்கு அது வெளியிடுவதற்கு. பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. வெளியிடும் போது தெரியும் உங்களுக்கு. இது சென்சஸை வச்சு என்னெல்லாம் செய்வாங்க பாருங்க. இது தவறான கூற்று கேட்கிறாங்க. தமிழ்நாட்டின் கல்வி வீதம் தென் மாநிலங்களில், ஓகே, தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. கரெக்ட். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கேரளா தான் 94% கல்வி அறிவில் முதலிடம் இருக்கு இந்தியாவிலேயே. ஓகேங்களா? நம்ம தென் மாநிலங்களுடைய திரிபுரா 2வது 3வது இடத்துல இருக்குது. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா அடிப்படையில் நம்ம 2வது இடத்துல 80.33% நம்ம 2வது இடத்துல இருக்கோம். அதுதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டின் கல்வி வீதம் தேசிய சராசரியை விட அதிகம். ஆமா, கரெக்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா தேசியத்துல 120 கோடி பேர் இருக்கான். அதுல எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்கன்னா 74% படிச்சிருக்கான். சதவீதம் தான் நமக்கு மேட்ரு. 74% இந்தியாவில், ஆனால் தமிழ்நாட்டில் 80% படிச்சிருக்கான். அதுதான் மேட்ரு. ஓகே, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஆனால் இங்கே என்ன தவறானதான் கேட்குறாங்க. அப்போ ஒன்றும் சரியில்லை, தவறு இல்லை, 2ம் தவறு இல்லை. ஆன்சர் டி, 1ம் இல்லை, 2ம் இல்லை. ஓகே, ரைட். அடுத்து 2ஆம் நிலை உற்பத்தி காரணிகள் டேஸ் ஆகும். ஓகே,
இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள், அதாவது செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் அப்படி சொல்றாங்க. இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் எதெல்லாம்? ஆக்சுவலா உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்போம். அதாவது முதன்மை உற்பத்தி காரணிகள், இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை உற்பத்தி காரணிகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலம், அடுத்து உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, வேலை வாய்ப்பு தான் உழைப்பு. ஓகே, இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மூலதனம், கேபிட்டல் மூலதனம், அப்புறம் வந்து ஆண்டர்பிரனர் தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்றாரு, தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆன்சர் டி. இரண்டாம் நிலை தானே கேட்கிறாங்க, மூலதனம் தொழில் அமைப்பு. ஏன் இதை முதன்மை இது இரண்டாம் நிலைனா இது இல்லாம ஒரு ஒரு பொருள் உற்பத்தி பண்ணவே முடியாது. இந்த ரெண்டும் இல்லாம, நிலம் இல்லாமையும் உழைப்பு இல்லாமையும் உற்பத்தி முடியாது. ஆனா இந்த ரெண்டும் இது வேணும் தான். ஆனா நாலு எது முக்கியம்னா இந்த ரெண்டு தான் முக்கியம். சரி, அதனாலதான் அது முதன்மை, இது இரண்டாம் நிலை. சரியா? அடுத்து பாருங்க, இந்திய பொருளாதார அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டது. ஆமா, 100% கரெக்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான கொடுத்தது. இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சி தான். கடந்த 20-15 வருடங்களாக ஆவரேஜா ஒரு 6% மேல, கொரோனா விட்டுருங்க, கோவிட் டைம் விட்டுருங்க, ஆவரேஜா ஒரு சராசரியாக 6% மேல வளர்ச்சி வந்து இந்தியா வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. பல 10 வருடங்களுக்கு முன்னாடி 10 வருடங்கள் இருந்து. இதை பாருங்க, அடுத்த ஸ்டேட் பாருங்க, 2016 இது ஒரு புக் ஸ்டேட்மெண்ட். 16-17 ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.1% வளர்ச்சி விகிதத்துடன் உலகின் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது அப்படி சொல்றாங்க. ஓகே, அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது பழைய டேட்டா இருந்தாலும் படிச்சுக்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரிதான். சரியானதா கேட்கிறாங்க, சரியானது கேட்கிறாங்க, தூக்கி போட்டு வாங்க. நெக்ஸ்ட், அடுத்து கிராம பொருளாதாரத்தை முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி. ஓகே, இந்த பொருளாதாரம் சம்பந்தமா படிக்கும் போது நிறைய நபர்களை பத்தி படிக்கணும். ஓகேங்களா? அது காந்தி ஆரம்பிச்சு நேருல இருந்து இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய பொருளாதார நிபுணர்கள். ஓகே, நமக்கு பொருளாதாரம் எதுவும் இப்போ ஃபேக்சுவலாக கேட்குறாங்க, நுணுக்கமாக கேள்வி வைக்கணும், எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்கலாம். ஓகே, காரணம் மார்க்ஸ் இருக்காரு, வெளிநாடு நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்தியாவிலிருந்து நோபல் பரிசு வந்து அமர்த்தியா சென், அபிஜித் பானர்ஜி இவங்களாம் கூட இருக்கிறாங்க. எனவே ஓகே, கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்பட்டவர் யார் அப்படி சொல்றாங்க? ஜே.சி. குமாரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஜோசப் செல்லத்துறை குமாரப்பா. ஓகே, இவர் தான் என்ன சொல்லுவாங்க, கிராமப்புறத்தை முன்னேற்றுவதற்காக அதிகமாக பேசினதை இவர் என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை காந்தி அப்படின்னு சொன்னார். யாரு சொன்னது அப்படின்னு பார்த்தா ராமச்சந்திர குஹா இவர் தான் சொல்லியிருப்பாரு. ஜே.சி. குமாரப்பாவை பச்சை காந்தின்னு சொல்லுவாங்க. படிச்சு சொல்லுவாங்க, காந்திங்கிற பேர் இருந்தாலும் எது பிடிக்கும், பச்சை காந்தி, கருப்பு காந்தி, ஓகே, எல்லை காந்தி, சிவப்பு காந்தி, நிறைய காந்தி இருக்காங்க. ஓகே, படிச்சுக்கணும். சிவப்பு காந்தி இல்லை, எல்லை காந்தி இருக்காங்க. அடுத்து சரியான கூட்டணியை தேர்ந்தெடுக்க. 5ஆண்டு திட்டம் பற்றி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டம் தான். இதை பாருங்க, இந்தியா இதுவரை 15 ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதுவரைக்கும் இந்தியா 15 ஆகும். தவறு, முழுவதுமான தவறு. ஓகேங்களா? மொத்தம் எவ்வளவுதான்? 12 தான். ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து 14வது தெளிவா சொல்றாங்க, 14வது ஐந்தாண்டு திட்டமே 2011-17 இறுதியான ஐந்தாண்டு திட்டமாக கருதப்படி. இது ரெண்டுமே முரண்பாடான ஒரு பாயிண்ட் தான். இதுலயும் பாருங்க இயர் இடிக்குது, ஐந்தாண்டு திட்டம் சொன்னாலும் இயர் இடிக்குது. டோட்டலா இதுதான். ஓகே, அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தவறு. சரியானது கேட்கிறாங்க, ரெண்டுமே சரியில்லை. அடுத்து, இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. ஓகே, இதன் மூலம்னா கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் வந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்திய பொருளாதாரத்துல குறைந்த தலா வருமானம். எஸ், 100% கரெக்ட் தான். இந்தியாவில் வருமானம் ஜிடிபி அதிகம் தான். உலக வரிசையில் 5வது பெரிய நாடாக, பொருளாதாரத்தில் 5வது பெரிய நாடாக இருக்கிறோம். ஆனால் அதை வச்சு நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷனால டிவைட் பண்ணுவோம். அதாவது பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்க. தலா வருமானத்துக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க? ஈக்குவல் போட்டு நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை டிவைட் பண்ணாலே ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இந்தியாவுடைய தலா வருமானம். இந்த தலா வருமானத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் கம்மியா இருக்கு. ஏன் கம்மியா இருக்கு? ஏன்னா இந்த மொத்த மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மக்கள் தொகை. அதனால என்ன இருக்குது, அதை டிவைட் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் சொல்லுவாங்க. ஓகே, பகுதி அது அதிகமா இருக்கிறதுனால டோட்டலா அதோடைய வேல்யூ வந்து கம்மி பண்ணிருக்கு. இது என்னதான் பெருசா இருந்தாலும் அதுதான் குறைந்த தலா வருமானம். ஓகே, ஃபார்முலா முக்கியம். ஓகே, அப்போ குறைந்த தலா வருமானம் இந்தியாவுக்கு ஒரு இயல்பு தான், கரெக்ட் தான். அடுத்து, உழைக்கும் மக்கள் அதிக வித தொழிற்சாலையில் ஈடுபட்டுள்ளமை. அதுக்கும் பொருளாதாரத்துக்கும் இந்திய பொருளாதாரம் செஞ்சிருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலைகளில் ஈடுபட்டுள்ளனர். அதுதான் தவறு. ஏன் தவறுன்னு சொல்றோம்னா,
ஆக்சுவலா இந்தியாவில் 120 கோடி பேர் இருந்தாலும் ஆவரேஜா வேலை பார்க்கக்கூடிய வயதினர்கள் 70 கோடி பேர் வச்சுக்கோங்க. இந்தியாவில் 70 கோடி பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி பேர் என்ன வேலையை தான் பார்க்குறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா எல்லாருமே அக்ரிகல்ச்சர் விவசாயம் சம்பந்தமான முதன்மை துறை வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அதுக்கப்புறம் ஐடி, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி. ஓகே, இண்டஸ்ட்ரியோடைய வேலை வாய்ப்பு கம்மி நம்ம இந்தியாவில். அது அதிகமாக இருந்து இந்தியா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், அதிக மக்கள் சொல்லிட்டான், தவறு. அடுத்து மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்கம், அதாவது கேபிட்டல் ஃபார்மேஷன். இப்போ இந்தியாவில் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் சேமிக்கிற பழக்கம் அதிகமானால அந்த கேபிட்டல்ங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டே இருக்குது. மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம், கரெக்ட். அடுத்து வேலை வாய்ப்பு சிக்கல்கள். இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை இருக்கு, வேலை வாய்ப்புல சிக்கல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது, தவறு தான். ஓகேங்களா, சிக்கல் தான் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன கேட்குறாங்க, இந்திய பிரதமர் 2 1 3 சரி, சரிங்களா, 1 3 சரி. ரைட்டா, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த பின்னவற்றுள் எது நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் இல்லை அப்படி கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒரு எது செயல்பாடுன்னு பார்த்தோம், இங்கே செயல்பாடு எதை கேட்குறாங்க, கூட்டுறவு போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. கரெக்டு தான், நான் சொன்ன ஃபர்ஸ்டே. மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் ஒரு கூட்டுறவையும் மாநில அரசுக்குள்ள ஒரு போட்டியை உருவாக்கும். அதுதான் கூட்டுறவு போட்டி கூட்டாட்சியை நிதியை செயல்படுத்துது. நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குது, நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் உருவாக்குது. பரவலாக்க திட்டமிடுதல், ஆக்சுவலா திட்டக்குழு இருக்குல்ல, திட்டக்குழு வந்து மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதலை முன்னேற்கும். ஆனா பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதலை நிதியை வந்து செயல்படுத்துது. ஓகேங்களா, அப்போ இது 3மே சரிதான். ஓகேங்களா, செயல்பாடுகள் அல்லாதது எதுவும் கேட்கிறாங்க, இல்லைன்னு கேட்கிறாங்க. அப்போ அது எதுவுமே இல்லை, மேற்கண்ட எதுவுமே இல்லை. சரி, புரிஞ்சு கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும். Does have exchange value of their ownership rights. சிம்பிளானது, எனக்கு ஆப்ஷன் வச்சு சொல்லுங்க. ஓகே, எது பரிமாற்ற மதிப்பை கொண்டதுவை, இதுல எதை வச்சு நீ பரிமாற்றம் செஞ்சுக்கலாம். அவற்றின் உரிமையாளர் உரிமைகளை நிறுவனமும் பரிமாற்றமும் செய்ய முடியும். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, 4 விஷயத்துல ஒன்று, அதை வாங்கிட்ட கொடுத்து அதை இனிமேல் உனக்கு சொந்தம் சொல்ல முடியும். அப்படி எதை சொல்லலாம் அப்படின்னா பண்டங்களை தான் சொல்ல முடியும். கரெக்டா இல்லையா? ஓகேங்களா, சேவையை சொல்ல முடியுமா, வருவாயை சொல்ல முடியுமா, அங்காடியை சொல்ல முடியுமா, பண்டங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகேங்களா, பரிமாற்ற மதிப்புடையது பண்டங்கள் தான், அங்காடிகளோ வேற எதுவும் கிடையாது. அடுத்து ரீசெண்டாக இவர் இறந்து போயிட்டாருப்பா, அதனால இந்த கொஸ்டின் வச்சிருக்கோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, பொருளாதார சூழியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம்ஸ், ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் படிச்சிருப்போம். ஆனா இவர் வந்து கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதராக இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, பொருளாதார சூழியலின் தந்தை, எக்கனாமிக் எக்காலஜி, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் எக்காலஜி, MS சுவாமிநாதன், மான்கொம்பு சிவன் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவர் தான் கிரீன் ரெவல்யூஷனுக்காக வித்திட்டம். அடுத்து எந்த 5 ஆண்டு திட்டத்துல சமூக நீதி சமத்துவத்துடன் வளர்ச்சி, இந்த வார்த்தையை மறந்துடாரு, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க, திருப்பி கேட்கறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ், ஏன்னா இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு அரசியல சமூக நீதிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பேசும்போதுதான் இருக்கு. இப்போ இந்த சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயம் எந்த 5 ஆண்டு திட்டத்துல பேசப்பட்டது? 9வது 5 ஆண்டு திட்டம், 1997 இருந்து 2002 வரைக்கும் இருக்கக்கூடிய 5 ஆண்டு திட்டம், 9வது 5 ஆண்டு திட்டம். அதுல தான் வந்து முதல் முறையாக இதை வந்து பேசியிருப்பாங்க. ஓகே, 10வது வந்து 2002 இருந்து 2007, 11வது 2007 இருந்து 2012. சரிங்களா, அடுத்து கீழ்கண்டவற்றில் எவை நிதி ஆயோக்கின் பணி அல்ல? திருப்பியும் அதே மாதிரி. ஓகே, நிதி ஆயோக்குடைய பணி அல்ல கேட்கிறாங்க. ஓகே, act as a think tank. ஓகே, கண்டிப்பா இது ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுகிறது. நான் அப்பதான் சொன்னேன், கண்டிப்பா ஒரு நாட்டுக்கு முன்னேறுவதற்கு என்ன கொள்கை தான் வேணுமோ அதை செய்யணும். ஓகே, அதை செய்யறதுக்காக யார் இருக்கா? நிதியும் இருக்காங்க. அப்போ அது ஒரு திங்க் டேங்க், சிந்தனை களஞ்சியம், அதாவது ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகே, அப்போ ஒரு திங்க் டேங்கா செயல்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் இது பணி தான். 2வது பாயிண்ட், மாநிலங்களில் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மாநிலங்கள்ல வந்து என்ன செய்றாங்க? திட்டங்களை திணிக்குதாமா? ஐயோ, திணிக்கலாம் செய்யாது. பவர் டு இம்போஸ் பாலிசிஸ் ஆன் ஸ்டேட்ஸ் அப்படி சொல்றாங்க. திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் அப்படின்னா அது கிடையாது. 3வது நிதி ஒதுக்கீடு, ஃபண்ட் அலோகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபண்ட் அலோகேஷன்னா நிதியை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த இதுக்கு ஒதுக்கீடு, இதெல்லாம் திட்டக்குழு செஞ்சது, அதனால ஃபெயிலியர் ஆயிட்டு. ஆனால் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கிடையாது. சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி.
ஐயோ என்ன கேட்குறாங்க, திட்ட பணி அல்லாதது தான் இருக்காங்க. இந்த ரெண்டு தான் பணி அல்லாதது. அப்போ ஆன்சர் வந்து 2 and 3 சி தான். ஏன்னா பணி அல்லாதது கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றை பொறுத்துக்க. அதாவது நிதி ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த 2022 கேட்ட குரூப் 2 குரூப் 4 கேட்டிருந்தாங்க. முதல் 5ஆம் திட்டம் நோக்கம் எல்லாம் இது எல்லாமே நோக்கம் அப்ஜெக்டிவ். முதல் 5ஆம் திட்டம் அகதிகள் உணவு பற்றாக்குறை பணவீக்க சிக்கல் 3. அடுத்து 2வது 5ஆண்டு திட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைத்தன்மை அதை பத்தி பேசுது. சரிங்களா? 2வது பொருளாதார நிலைத்தன்மை பத்தி பேசுது. அடுத்து 3வது திட்டம் நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி அதை பத்தி பேசுது. ஓகேங்களா? 4வது திட்டம் சுய உருவாக்க பொருளாதாரம் அதை பத்தி பேசுது. ஓகேங்களா? அப்போ 3 1 2 4 3 1 2 4. ஓகே சி. நான் சொன்ன பாயிண்ட் பாருங்க. வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கிடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறையானது. பாருங்க, வளர்ச்சி திட்டத்துக்காக, அதாவது நாடு முன்னேறணும், சுகாதாரம் நல்லா இருக்கணும், கல்வி நல்லா இருக்கணும், அதுக்காக மாநிலத்துக்கிடையே நிதி ஆயோக் என்ன வேலை செய்யுது அப்படின்னா போட்டியையும் கூட்டுறவையும் உருவாக்குது. அதுதான். ஓகேங்களா? பாருங்க, போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி, காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். இந்த வார்த்தை முக்கியம். ஓகே, காம்படிட்டிவ் கோஆபரேட்டிவ். ஓகே வார்த்தை. அடுத்து தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாக்கும் திட்டமிடுதலுடைய வேறு பெயர் என்ன? அதாவது இம்பரேட்டிவ் பிளானிங் அப்படின்னா என்னன்னா டார்கெட்டட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கு, ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி பண்றோம்னா அதை தவிர்க்க முடியாது. ஓகேங்களா? அதை கட்டாயமாக்கி தான் ஆகணும். ஓகேங்களா? அதுதான் வந்து டார்கெட்டட் திட்டம், இலக்கு திட்டமிடல் அப்படின்னு சொல்றது இன்னொரு பெயர், இம்பரேட்டிவ் திட்டமிடல். ஒவ்வொரு திட்டத்துடைய நோக்கத்தை மேட்ச் பண்ண சொல்றாங்க. முதல் 5ஆம் திட்டம் அவங்க சொன்னேன் நடத்தும் போது சொன்ன முதல் 5ஆண்டு திட்டம் அப்படின்னாலே கண்ணை முடிட்டு நீ போட்டுறணும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வேளாண்மைக்கு தான் 3. 2வது திருப்பி வேளாண்மை கிடையாது, ஃபேக்டரிஸை டெவலப் பண்றது, தொழில்மயமாக்கல் 1. 5வது 5ஆண்டு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு. அதுதான் கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே. 6வது திட்டம் தன்னிறைவு. ஓகே, அப்போ 3 1 4 2 3 1 4 2 சி ஆப்ஷன். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, இந்த 5வது ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் 6வது 5 இயர் பிளான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரிபி ஹட்டாவோ கிடையாது, தவறு. 5வது 5ஆண்டு திட்டத்தில் தான் கரிபி ஹட்டாவோ வறுமை ஒழிப்பு. 6வது தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, செல்ஃப். அடுத்து திருப்பி இயர் வச்சு முதல் 5ஆம் திட்டம் நமக்கு 5ஆண்டு திட்டம் எப்போ ஆரம்பிச்சது? 1951 தான் ஆரம்பிச்சது. பாருங்க, சரியான இணை தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்க பாருங்க 50ன்னு போட்டா கிடையாது, 50ல தான் திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. திட்டக்குழு பிளான் என்ன செய்யணும்? அந்த 5ஆண்டு திட்டம் மாதிரியை ரெடி பண்ணணுமா இல்லையா? அதுக்கே டைம் வேணும். அப்போ 51ல ஏப்ரல் 1ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆனது. சரிங்களா? அப்போ இது தவறு. 51ல இருந்து 56 வரைக்கும் போகும், இது தவறுப்பா. 3வது 5ஆண்டு திட்டம் நான் வரிசையை சொல்றேன் பாருங்க. முதல் 5ஆண்டு திட்டம் பாருங்க 51ல இருந்து 56. 2வது 5ஆண்டு திட்டம் 1956ல இருந்து 1961. 3வது 5ஆண்டு திட்டம் 1961ல இருந்து 1966. இந்த டைம்ல நமக்கு இந்தியாவுக்கு 7.5 சனி, இந்தியாவுக்கு சரியான அடி. அதனால அடுத்த 3 வருஷம் என்னன்னு லீவ் விட்டுட்டோம். லீவ்னா என்ன? பிளான் ஹாலிடே விட்டுட்டோம். சரிங்களா? அதுதான். அப்போ 3வது என்னது? 61ல இருந்து 66 தான். இங்க தப்பா இருக்கு, 3வது தப்பா இருக்கு. ஓகே. 9 இந்த வருஷம் வந்து பிளான் ஹாலிடே, திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 9வது 5ஆண்டு திட்டம் நான் இப்பதான் சொன்னேன், 1997 இருந்து 2002. கரெக்ட். 12வது 5ஆண்டு திட்டம் லாஸ்ட் 5 இயர் பிளான் இதுதான். 12ல இருந்து 2017 வரைக்கும். அப்போ 3 4 தான் சரி. சரியானதா இருக்கிறாங்க, சரியானதா இருக்கிறாங்க. 3 4 சரி. பி. அதாவது ஒவ்வொரு திட்டத்திற்கும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா திட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் திட்ட மாதிரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது யார் வந்து திட்டம் போட்டு கொடுத்தாங்கன்னா உடைய பெயர்ல திட்ட மாதிரி இருக்கும். ஓகே, முதல் 5ஆண்டு திட்டத்துக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரட் டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது 5ஆண்டுக்கு மகளா நோபிஸ், பிசி மகளா நோபிஸ் சொல்லுவாங்க. ஓகே, 9வது 5ஆண்டு திட்டத்துக்கு சமூக நீதியுடன் வளர்ச்சி, நான் இப்பதான் பார்த்தோம், சோசியல் ஜஸ்டிஸ். இந்த வார்த்தை வந்தாலும் 9வது தான். 3வது 5ஆண்டு காட்கின். சரிங்களா? 3வது காட்கின். 4. 4வதுக்கு வந்து டிபி தார். ஓகே, டிபி தார். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிலதுக்கு மட்டும் இருக்கும்.
9வது ஐந்தாண்டுக்கு சரி நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோமே 11வது ஐந்தாண்டு திட்டம் அதுக்கு வந்து சி ரங்கராஜன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரைட் அப்போ இந்த மேட்ச் பண்ணா 2134 எஸ் ஆன்சர் ஏ 2134 அடுத்து பின்வருவனவற்றில் திட்டக்குழுவின் செயல்பாடுகள் அல்லாதது எது அப்படின்னு சொல்றாங்க திருப்பி லாஸ்டா திட்டக்குழுவுடைய செயல்பாடு அல்லாதது என்ன சொல்றாங்க பாருங்க நாட்டின் அனைத்து வளங்களையும் கண்காணிப்பது உண்மைதான் அனைத்து கண்காணிக்கும் 5 ஆண்டு திட்டத்தை தயார் செய்வது 100% கரெக்ட் தான் 5 ஆண்டு தயார் செய்யணும் அதுதான் தயார் ப்ரிப்பேர் பண்ணும் அதை கண்காணித்து சரி செய்வது அது ஏதாவது மிஸ்டேக்ஸ் போகும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சரி செய்யணும் அதோட வேலை தான் 5 ஆண்டு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிப்பது அதோட வேலை கிடையாதுப்பா பாரு 5 ஆண்டு திட்டத்துக்கு அல்லாததான் இருக்கிறாங்க 5 ஆண்டு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிப்பது அதோடைய வேலை கிடையாது யாருடைய வேலை ஒப்புதல் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒரு அமைப்பு இருக்கும் தேசிய வளர்ச்சி குழு ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1952ஆம் ஆண்டு உருவாக்கி இருப்பாங்க அது அமைப்புக்கு தான் தேசிய 5 ஆண்டு திட்டத்தை ஒப்புதல் அளிக்கக்கூடிய வேலை ரைட் திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 1950 ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற அமைப்பு சபையின் மனித முன்னேற்ற அறிக்கை ஓகே 2022 பிரிண்டிங் மிஸ்டேக் 191 நாடுகள்ல இந்தியாவோட இடம் என்ன அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 1990ஆம் ஆண்டு யாரதான் மெஹபூப் உல் ஹக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் 2 பேரும் அறிமுகப்படுத்துனது தான் இந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஓகேங்களா அப்போ அது வந்து நிறைய இண்டிகேட்டர் இருக்கும் என்ன இண்டிகேட்டர் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக என்ன இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி அதாவது சாரி மக்களுடைய வருமானம் அப்புறம் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை அதாவது எப்படி வந்து அவங்க எத்தனை வருஷம் வந்து உயிர் வாழ்றாங்க ஓகே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் அடுத்து எஜுகேஷன் இந்த 3 விஷயத்தை வச்சு HDI வந்து ரேங்க் போடுவாங்க அது இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு சொல்றாங்க 134வது ரேங்க் இருக்கு சரிங்களா இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க 132வது ரேங்க் சரிங்களா ரைட் அடுத்து போலாமா அடுத்து வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது 2 வருடங்கள்ல வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 1969 ஒரு தடவையும் 1980களில் ஒரு தடவையும் வங்கிகள் வந்து 2 முறைகள் தேசியமயமாக்கப்பட்டது ஓகேங்களா 69 பார்த்தீங்கன்னா 14 வங்கிகளையும் 1980 6 வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டது ஓகே 2 முறையும் இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க அப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 50 கோடி ரெண்டாவது வந்து 200 கோடி மதிப்புல இருக்கும் இப்போ நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நலம் தான் சோசியல் வெல்ஃபேர் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது சமூக நலத்துக்கு தான் தொழில் முற்றுமையாதான் கிடையாது சமூக வளம் சமூக நலம் அடுத்து கீழ்கண்டவற்றில் எவை பின்தங்கிய நாடுகளின் பண்புகளில் ஒன்று பின்தங்கிய நாடுகள்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்காலாம் நம்மலாம் டெவலப்பிங் கண்ட்ரி அமெரிக்காலாம் டெவலப்டு கண்ட்ரி ஓகே ஐரோப்பாலாம் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆனால் பின்தங்கிய அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா அது எதனாலனா வறுமையின் நச்சு சுழற்சி அது விசிஎஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே வறுமையா இருக்கும் சரி அப்படின்னு சொல்லக்கூடாது வேலையே இருக்காது ஓகே வேலை வாய்ப்பின்மை அதனால அவன்கிட்ட வருமானம் இருக்காது அதனால அவன் குழந்தைகளை படிக்க வச்சிருக்க மாட்டான் அதனால அவனுக்கு வந்து என்ன இருக்காது படிப்பறிவு இருக்காது படிப்பறிவு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்காது இதுதான் இந்த வறுமை நச்சு சுழற்சியில சுழண்டுகிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த பின்தங்கிய நாடுகளுடைய பண்புகள்ல அது வந்து ஒரு பேடா இருக்கு ஓகேங்களா அப்போ வறுமையின் நச்சு சுழற்சி ஓகே ரைட் முடிஞ்சது 25 क्वेश्चन முடிச்சிருக்கோம் இந்த இதுல அடுத்த டாபிக்காக நம்ம அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் பாருங்க क्वेश्चन பாருங்க சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி ஒரு தொல்லியல் அகழ்வாய்ச்சி பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா ஒரு ரோமானிய நாணயங்கள் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க ரோமன் காயின்ஸ் வந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேட்லேருந்து கண்டுபிடிச்சாங்க சரிங்களா அரிக்கமேட்லேருந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இந்த அரிக்கமேடுன்றது எங்கே இருக்குன்னு கூட கேட்பாங்க சரி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு பக்கத்தில் அதாவது பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்குது சரிங்களா பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்குது இது யார் முதல்ல அகழ்வாராய்ச்சி பண்ண கூட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சார் 1940 மார்டிமர் வீலர் சரிங்களா மார்டிமர் வீலர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணார் சரிங்களா அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு சரி எப்படி இவங்க ரோமானிய கூட தொடர்பு கொண்டாங்க இவ்வளோ கேட்பாங்க சரி ஒன்றும் இல்லை சார் கிமு
300ல சரிங்களா ரோமானிய நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடிய அகஸ்டஸ். யாரு? அகஸ்டஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அரிக்கிமேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வாணிபம் வேலைகள்லாம் பார்த்துருக்காரு. சரி, அந்த வாணிபம் பண்ணுறதுனால அந்த நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போய் அந்த நாடானது திவாலாக கூட நிலை கூட போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்களோட அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, எச்சரிக்கை பண்ணிருக்காங்க, அந்த அரசாங்கத்துக்கே எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்டஸ் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வணிகம் பண்ணியிருக்கான்றது ஒரு இதுவாகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாணிபங்கள் நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக நாணய பரிமாற்றமானது நடந்திருக்கும். அப்போ புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்ச அந்த நாணயங்கள் என்பது என்னது? அரிக்கிமேட் கண்டுபிடிச்ச நாணயங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய நாணயங்கள் என்பது மறக்கவே கூடாது. சரிங்களா? அப்போ இது எங்க இருக்குன்றது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். பாண்டிச்சேரி, அது அகர்வாய்ச்சி பண்ண மார்டிமர் வீலர் பண்ணிருக்காரு. அடுத்து பாருங்க அந்த கிமு சரிங்களா 300ல அகஸ்டஸ் என்ற ரோமானிய அரசர் இந்த புதுச்சேரி அதாவது அரிக்கிமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வணிகம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ அந்த நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இந்த ஆதிச்சநல்லூர், இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கூட கேட்பாங்க. எந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. எந்த ஆற்றங்கரைகளோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க? தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இந்த கொர்க்கை, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றங்கரை தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்க இந்த புகார், உங்களுக்கே தெரியும் புகார் என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்காழி வட்டத்தில் காவிரி நதியானது கடல்ல கடக்கக்கூடிய இடத்துல சங்கமம் சொல்லுவாங்க. எங்க கலக்குதோ அந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த புகார் என்ற துறைமுகமானது இருக்கு. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க போதும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஆதிச்சநல்லூர் கண்டறியப்பட்ட ஆழ்வுகளத்தில் உண்மைகளில் பின்வருவனவற்றுள் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் முதல்ல வந்து எங்க இருக்கு நான் முதலே சொல்லிட்டேன். எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. சரி, இந்த இடத்துல யார் முதல்ல அகழ்வாழ்வு பண்ணா? இந்த இடத்தினுடைய சிறப்பு முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? 1876ல ஆண்ட்ரூ ஜாக்கர் சரிங்களா, இவர் தான் முதல்ல என்ன பண்ணாரு? அங்க அகழ்வாராய்ச்சி மேற்கொள்றாரு. அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணி அங்க என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் உமிழ். சரிங்களா? நெல்லு உமிழ் சரிங்களா? அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்களோ அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன வேலைகள் செஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் அங்க வந்து பாருங்க இந்த ஆப்ஷன் எல்லாம் பாருங்க. நன்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட நகரம் கொடுத்துறான், அது கரெக்டான ஒரு விஷயம் தான். அடுத்து பாருங்க குழவர்கள் குடியிருப்புகள் இருந்தன. கண்டிப்பா குழவர்கள் வந்து பானை வந்து குடிவாங்க பார்த்தீங்களா, பானையை குடிவாங்க பாருங்க, அதான் குழவர்கள் சொல்லுவாங்க. அது நம்ம இல்லாம நெசவு தொழில் செஞ்சிருக்காங்க, தச்சர்கள் அங்க இருந்திருக்காங்க, நெல் மற்றும் உமிழ் அவங்க விவசாயம் நடந்திருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி விலங்குகளை பலிக்க இருக்கக்கூடிய அந்த இது கூட பார்த்தா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இது மாதிரி எல்லா அகழ்வாய்வுகளும் இவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புகள், மண்டை ஓடுகள் சரிங்களா, அங்கே கண்டுபிடிக்க எல்லா பொருட்களும் என்ன பண்ணா பெர்லின் என்ற அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. பெர்லின் சரிங்களா? அப்போ இது வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணது யாரும் உங்களுக்கு தெரியும். யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ஜாக்கர். 1876ல ஆண்ட்ரூ ஜாக்கர் தான் பண்ணார். ஆண்ட்ரூ ஜாக்கர் சரிங்களா? இதை கண்டுபிடிச்ச எல்லா பொருளும் எங்க வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லின் என்ற அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இந்த கேட்பாங்க ஆண்ட்ரூ ஜாக்கர் வந்து ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது மாதிரி இங்க வந்து அருங்காட்சிகளை வச்சிருக்காங்களோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்பாங்க. இது பெர்லின் அருங்காட்சிகளை வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நன்கு பாதுகாக்கப்பட்ட நகரம் என்றது ரைட்டு. அங்க குழவர்கள் இருந்திருக்காங்க, பானை மண்பாண்டங்கள் செஞ்சிருக்காங்க. அடுத்தது ரோமானிய பேரரசுடன் வணிக தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க. பாத்தியா, நான் போன கொஸ்டினே பார்த்தோம். ரோமானிய பேரரசுடன் வணிக தொடர்பு கொண்டது எங்க பார்த்தோன்னா அரிக்கிமேட்ல கண்டுபிடிச்சான்னு பார்த்தோம். அப்போ இது தப்பான விஷயம். சரிங்களா? அப்போ இதுதான் தப்பு. மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வராது. அப்போ ஆதிச்சநல்லூர் கண்டுபிடித்த ஆய்வுகளில் உண்மைகளில் தவறானது, இது பொருந்தாது எதுனா அந்த ரோமானிய பேரரசுடன் வணிக தொடர்புடன் தான் பொருந்தாது. ஓகேங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. ஆதிச்சநல்லூர் பத்தி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? யார் அகழ்வாய்ச்சி பண்ணா, எங்க பண்ணாங்க, இந்த என்னென்ன பொருட்கள் சொன்னாங்க, கரெக்டா ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கிறான். இந்த பாடல் எதை சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய மற்றும் தமிழ் இனத்தினுடைய சிறப்பை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? நம்முடைய தமிழ் மொழியையும் மற்றும் நம்முடைய தமிழன் எப்படிலாம் வாழ்ந்தான்றதை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழ்த்தோடு முன் தோன்றி மூத்தக்குடி என்று பாடல் வந்து இடம்பெற்றது எதுவும் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பாவ மாலை. சரிங்களா? அந்த புறப்பொருள் வெண்பாவ மாலையில அந்த பாடல் இடம்பெற்றது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மாதிரி லைன்கள் கொடுத்துட்டு இது எந்த பாடல் இடம்பெற்றது கூட உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. வைகரை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து செய்தல் முந்தையோர் கண்டனெறி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இடம். சரிங்களா? இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசார கோவில் இடம்பெற்றது தான். இந்த பாடலுக்கான மீனிங் முதல்ல தெளிவா புரிஞ்சுங்க. வைகரை என்றது என்னன்னா நம்மளுடைய விடியற்காலை 2 to 6 மணி. சரிங்களா? 2 to 6 மணி.
அதுக்குள்ள என்ன பண்ணோம்னா நம்ம எழுந்துக்கணும். 2 to 6 மணிக்குள்ள எழுந்து விடியற்கால எழுந்து நம்ம அன்னைக்கு என்னென்ன வேலைகளை செய்யணும், யாரை போய் மீட் பண்ணணும், அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னக்கூடிய அந்த அற வழிகளை ஃபாலோ பண்ணோம். இது மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த வேலைக்குள்ள முடிக்கணுமான்றது பாருங்க. இந்த யாமம் என்பது என்னது? 10 to சரிங்களா 2 நைட்டு 10 to 2. அப்போ நீங்கள் 10 மணிக்குள்ள அந்த வேலைகள் எல்லாம் முடிக்கணும், அதுக்கான எல்லா பிளானுங்களையும் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசார கோவை தான் சொல்லுது. இந்த ஆசார கோவை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளினார் தான் எழுதினாரு. சரிங்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒழுக்க நெறிகளை காட்டக்கூடிய ஒரு நூல் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆசாரம் என்றால் ஒழுக்கம். சரிங்களா? அப்போ ஆசாரம் என்றால் என்னது? ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில வாழணும் அப்படின்னு சொல்றதா வந்து பார்த்தா நூலோட சிறப்பு. அப்போ முன்னையோர் கண்டனரி, நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துருக்காங்க, அது மாதிரி நம்மளும் வந்து வாழ்க்கையில வந்து பின்பற்றி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்ற நூல் எது? ஆசார கோவை சொல்லுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ள நூல் எது? சரிங்களா? விவிலியம் என்றால் பைபிள். சரிங்களா? அதோட வைக்கப்பட்ட நூல் எது? நம்மளுக்கு தெரியும், திருக்குறள். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இது வேற எங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டினுடைய அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் கூட பார்த்தீங்கன்னா இது வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நம்ம விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்த உடனே படிக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாலே சொல்வீங்க, திருக்குறள் தான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ள நூல் எதுனா திருக்குறள் எடுத்து மறக்க விட. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணைகள் எத்தனை அப்படின்னு கேட்கறான். சார் இது மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த புறத்திணைகள் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 புறத்திணைகள் இது இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அகத்திணைகளும் 7 தான். அகத்திணையும் 7 தான். திணைகளும் 7 தான். சரிங்களா? அப்போ ரெண்டுமே முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? வடவேங்கடம் தென்குமரி ஆழிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று பின்னொன்றுள் தமிழ்நாட்டினுடைய எல்லையை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? வடவேங்கடம் என்றால் நம்மளுடைய திருப்பதி மலை. திருப்பதி மலையில நம்மளுடைய தென்குமரி, இதுக்கு சென்ட்ரல்ல வாழ்ந்த மக்கள் தான் யார்? தமிழர்கள்னு சொல்லிட்டு யார் சொன்னான்னு கேட்கிறாங்க. யாருன்னா இந்த பணம் பாரனார் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சீதா அதுக்கான ஆன்சர். இவர் யார் அப்படின்னா தொல்காப்பியரோடு கூட பயின்ற ஒரு மாணவர். சரிங்களா? இவர் வந்து சொல்லியிருக்காரு. எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தினுடைய சிறப்பாயிரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் என்ன பண்ணிருப்பாங்க, ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கும். நம்முடைய வடக்கெல்லை போராட்டம், தெற்கெல்லை போராட்டம். வடக்கெல்லை போராட்டம் யார்? மாப்பு சிவனாலம் வந்து பண்ணியிருப்பார், திருத்தணி மீட்டிருப்பாரு. தெற்கெல்லையில வந்து குமரி மாவட்டங்கள் சொல்லுவாங்க. ஒரு 4 ஊர்களை சேர்த்து என்ன பண்ணிருப்பாங்க, கன்னியாகுமரி என்ற மாவட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பாடுபட்டவர் யார்? சரிங்களா? மார்சல் நேசமணி வந்து பாடுபட்டார். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். அதுக்காக தான் நம்ம ஆடுகள் போராட்டங்களை பண்ண எல்லை போராட்டங்கள் நடந்தது. ஓகேங்களா? அப்போ வடவேங்கடம் தென்குமரி. அப்போ வடவேங்கடம் என்றால் திருப்பதி மலை. ஓகேங்களா? தென்குமரி என்றால் இது நம்மளுடைய குமரி மாவட்டம். சரிங்களா? தென்முனை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்போ இது சொன்னது யாருன்னா பணம் பாரனான்றது நம்ம ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடிகள் நீரே அருளுகை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஒண்ணுல சார் சீத்தலை சாத்தனாரும் இங்க இருக்கக்கூடிய இளங்கோவடிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. சீத்தலை சாத்தனார்னா சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணகியினுடைய கதை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். அந்த கதையை கேட்டு எழுதுனது யாரு? சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். அப்போ அடிகள் நீரே அருளுகை என்று சொன்னது யாரு? சீத்தலை சாத்தனார் தான் சொல்லணும். சரிங்களா? இளங்கோவடிகள் வந்து அதை எழுதினார், சிலப்பதிகாரத்தை எழுதியவர். ஓகேங்களா? அப்போ இந்த சீத்தலை சாத்தனார் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீத்தலை என்பது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? சீத்தலை என்பது பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு திருச்சியில வந்து ஒரு பிறந்திருப்பாரு, மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கூல வணிகம் செய்திருப்பாரு. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீத்தலை சாத்தனாருக்கு என்னென்ன வேற பெயர்கள் இவர் கொடுத்திருப்பாரு? தண்டமிழ் ஆசன். இந்த இளங்கோவடிகள்லாம் சொல்லுவாரு தண்டமிழ் ஆசன், சாத்தூர், நன்னூர் புலவன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது ஞாபகம் கேட்பாங்க. சேரன் செங்கரும் தெரியும், 2 பேரும் பார்த்தா அண்ணன் தம்பி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ அடிகள் நீரே அருள் என்று சொன்னது யாரு? சீத்தலை சாத்தனார் தான் சொன்னார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். மேட்ச் ஆஃப் ஆலயம் கொடுக்குறாங்க. தமிழ் சங்கங்கள் நடந்திருக்கு. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அதுல எத்தனை மன்னர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதற் சங்கம் அப்படின்னா இந்த முதற் சங்கத்துல வந்து பார்த்தா 89 மன்னர்கள் இருந்தாங்க. சரிங்களா? முதற் சங்கம் எங்க நடந்தது அப்படி கூட கேட்கலாங்க. தென் மதுரையில நடந்தது. ஓகேங்களா? இது வந்து கடலால் கொண்டது, கடலால் அழிஞ்சு போன ஒரு ஊர் அது தென் மதுரை. சரி, யார் பண்ணாங்க கூட கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா காட்சின வழுதி. சொல்ல எல்லாமே பாண்டிய மன்னர்கள் தான் பண்ணாங்க. காட்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை அந்த அரசர்கள் இருந்திருப்பாங்க. மொத்தம் 89 மன்னர்கள் அதில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இடைச்சங்கம். இந்த இடைச்சங்கம் எங்க நடந்ததுன்னா கபாடபுரம். இதுவும் பாண்டியர்கள் தான் பண்றாங்க. சரிங்களா? வேண்டேர் செழியன் முதல் முதற் திருமாறன் வரை வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் இருப்பாங்க. மொத்தம் 59 மன்னர்கள் இருக்காங்க. சரிங்களா? 59 மன்னர்கள். ஓகேங்களா? 1 இது 2. சரிங்களா? அடுத்து பாருங்க இந்த கடைச்சங்கம். கடைச்சங்கம் எங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மதுரை, அதாவது உத்திர மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை இப்ப இருக்கக்கூடிய மதுரை. சரிங்களா? இந்த இடைச்சங்கம் நான் சொன்ன கபாடபுரம். கபாடபுரம். சரிங்களா? மறக்கவே கூடாது. சரிங்களா? இந்த 3வது சங்கமானது நம்மளுடைய உக்கிர மதுரை என்று சொல்லக்கூடிய, உத்திர மதுரை என்று சொல்லக்கூடிய இந்த மதுரை தற்போது மதுரை நடந்தது.
இங்க இருக்கக்கூடிய தென்மதுரையும் கபாடபுரம் கடலால் கொல்லப்பட்டது. சரிங்களா? இந்த மூன்றாவது இது யார் நடத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன். சரிங்களா? அவர் தான் வந்து நடத்திருப்பார். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். முடத்திருமாறன் உக்கிர பெருவழுதி வரை வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் இருந்திருப்பாங்க. மொத்தம் எவ்வளவு அரசர்கள் இருக்காங்க? 49 பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது சீதா அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வேண்டிய ஒரு ஏரியா. முடத்திருமாறன் என்பது மூன்றாவது கடைச்சங்கம் என்ற மூன்றாவது சங்கத்தை நடத்தியவர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்து பாருங்க. தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரம் தமிழ் மக்களுடைய வாழ்வியலை கூறுது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஒண்ணு இல்ல சார், தொல்காப்பியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 அதிகாரம் தான் இருக்கு. சரி, என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, சொல்லு, பொருள். சரிங்களா? இதான் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தும் இந்த சொல்லும் எதை பத்தி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய இயல்பை பத்தி சொல்லும். தமிழ் மொழியின் இயல்பை பத்தி சொல்றதா இந்த 2 இது. சரிங்களா? இந்த பொருள் என்பதுதான் வாழ்வியலை பத்தி சொல்லும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? சி தான் வரணும். ஓகேங்களா? அப்போ 3 தான் சொல்லுவாங்க. இதுல வந்து சொல்லுவாங்க எழுத்து, சொல் என்பது தமிழ் மொழியினுடைய இயல்பை பத்தி சொல்லும், பொருளானது வாழ்வியலை பத்தி சொல்லக்கூடிய. ஓகேங்களா? அப்போ வாழ்வியலை பத்தி சொல்லலாம், நீங்க பொருள்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. கல்வியில் கரையில காஞ்சி என்று கூறியவர் யார்? சரி, இது மாதிரி சொன்னது யாருன்னா திருநாவுக்கரசர் தான் சொன்னாரு. திருநாவுக்கரசர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? திருமுறைகள் மொத்தம் 12 இருக்கு. அந்த 12ல 4, 5, 6 அந்த திருமுறைகளை இயற்றியவர் யாரு? இவர் தான் இயற்றினாரு. சரிங்களா? இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கல்வியில் கரையில காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது யாரோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க? யாரு? காளிதாசர் அது மாதிரி சொன்னார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த திருநாவுக்கரசருக்கு வேறு பேர்கள் கொடுத்து கூட ஆப்ஷன்ல கொடுக்கலாம். அப்பர். சரிங்களா? அப்பர், ஆளுடைய அரசு, திருநாவுக்கரசு, அது மாதிரி ஆளுடைய அரசுன்றது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? இது மாதிரி கூட ஆப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்து கேட்கலாம். அப்போ கல்வியில் கரையில காஞ்சி சொன்னது இவர் தான். ஓகேங்களா? சைவ சமயத்தினுடைய செந்நாயரோட சொல்லுவாங்க, தாண்டக வேந்தரோட ஒரு பேர்கள் சொல்லுவாங்க. வேறு பேர்கள் கொடுத்து கூட உங்களுக்கு எக்ஸாம் என்ன பண்ண ஆப்ஷன்ல சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ற வேலைகளை பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ கல்வியில் கரையில காஞ்சி சொன்னது யாரு? திருநாவுக்கரசுன்றது மறக்க கூடாது. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க சார். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது எழுதி பார்த்தீங்கன்னா நம்முடைய காஞ்சிபுரம். சரிங்களா? காஞ்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி. ஒரு பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி. சரிங்களா? ஃப்ளூரல்ல கேட்காம, சரிங்களா, ஒரு பார்த்தீங்கன்னா சிங்குலர்ல கேட்குறாங்க. ஒரு கோவில் நகரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மதுரை தான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஆனா காஞ்சி என்பது கோயில்களின் நகரம். அப்ப தெளிவா ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? ஓகே சார், அடுத்து பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. இதுல ஆதி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? முதல்ல இந்த குறளுக்கான மீனிங் முதல்ல புரிஞ்சுங்க. ஆ என்ற எழுத்தா நம்ம தமிழில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்தா சொல்லப்படுது. அப்போ நம்ம இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு எல்லாமே முதலானவன் யாருன்னா வந்து யாரு? பகவான் பார்த்தீங்கன்னா யாரு? நம்முடைய கடவுள் தான். சரிங்களா? அப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. இங்க ஆதி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் என்றுதான் குறிக்கிறது. சரிங்களா? அப்போ ஆதி என்றால் முதல். ஓகே, அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இது மாதிரி क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு குறள் கொடுத்து அந்த குறள்ல இருந்து ஒரு வார்த்தை எடுத்து அதோட பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இயர்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒண்ணு இல்ல சார், நீங்க வந்து பார்த்தா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒண்ணு இல்ல சார், தமிழ் மொழி எப்போ செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004 தான் அறிவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் தான். வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி எதுன்னு கேட்டா சொல்லுவீங்க தமிழ் தான். நீங்க சொல்ற 2004 அறிவிக்கப்பட்டது. ஒடியா வந்து பாத்தீங்கன்னா 2014 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒண்ணு இல்ல சார், பழைய எடிஷன்ல வந்து 2014 கொடுத்துருக்காங்க. ஆனா புது எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2016 கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த மலையாளம் என்பது 2013. சரிங்களா? ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது 1, 2, 3. சரிங்களா? ஓகே சார், இன்னும் சில லாங்குவேஜ் எல்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தா நீங்க சொல்லும் சமஸ்கிருதம். சரிங்களா? 2005 அறிவிச்சிருப்பாங்க. கன்னடம், தெலுங்கு வந்து எப்போ அறிவிச்சிருப்பாங்க? 2008 அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி விஷயம்லாம் பொறுத்துல கேட்கதான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? 1, 2, 3, 4 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்து பாருங்க. விருந்தே தானம் புதுவது புனைந்தாய்ப்பின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இந்த பாருங்க, விருந்தே தானம் புகுவது புனைந்தாய்ப்பின் என்பது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொல்காப்பியத்தில் தான் வரும். சரிங்களா? இல்லைன்னா மீனிங் முதல்ல புரிஞ்சுங்க. சரிங்களா? ஒண்ணுல சார், வனப்புகள் மற்றும் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 8 இருக்கு. வனப்புகள் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா 8 இருக்கு. வனப்புனா அழகு. சின்ன தமிழ் மொழிக்கு அழகு வந்து எத்தனை இருக்கான்? 8 இருக்கான். இதை சொன்னது யாருன்னா தொல்காப்பியர் தான் சொன்னாரு. தொல்காப்பியத்தில் என்ன சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தே தானம் புதுவது புனைந்தாய்ப்பின் அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழியானுடைய வளர்ச்சியான நம்ம புதிய புதிய படைப்புகள் படைக்கும் போது அந்த தமிழ் மொழியானது வளர்ச்சி பெற்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை வந்து நம்ம நிராகரிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ விருந்து என்றால் இங்க வந்து சொல்றாங்க புதிதாக படைக்கப்பட்ட நூல்கள் மூலமாக தமிழ் மொழியானது வளர்ச்சி பெற்றால் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியரே சொல்லியிருக்காரு. அப்போ இதை சொன்ன லைன் பாருங்க, விருந்தே தானம் புகுவது புனைந்தாய்ப்பின் அப்படின்னா யாரு? தொல்காப்பியம் ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க சார். அடுத்து பாருங்க,
இறைவன் தருமிக்கு அளித்த பாடல் செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தான் கூறுது. ஆனா நம்ம தருமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொற்குழி அடித்த படலம் அப்படின்னு படிப்போம். பொற்கிழி, சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? என்ன விஷயம், நான் இது வந்து எங்க சொல்லியிருப்பேன் அப்படின்னா திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்லியிருப்பார், சரிங்களா? 64 படலங்கள் இருக்கும், 3 காண்டம், சரிங்களா? 64 படம், 3363 பாடல்கள் இருக்கும். இந்த 64 படலத்துல 52வது படலம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொற்குழி அடித்த படலம். இது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொற்குழி என்றால் ஒன்றில் பாட்டு தான் சொல்கிறாங்க இங்கே, சரிங்களா? ஒன்றும் இல்லை சார், இந்த அரசர் இருப்பார் வங்கிய சுடாமணி பாண்டியன், சரிங்களா? இவர் என்ன பண்ணி பாட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பக பூ, சரிங்களா? இது மாதிரி இந்த மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ணியிருப்பாரு, செம்பக தோட்டமே அடித்திருப்பார், அதனால அவருக்கு செம்பக பாண்டியன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதனால வந்து என்ன ஒரு கொஷின் வந்து அவருக்கு ஒரு மனசுக்குள்ள வரும், அவருடைய மனைவி அந்த தோட்டத்துக்கு வரும்போது அந்த கூந்தலிருந்து மனம் வரும், சரிங்களா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா மகளிருடைய கூந்தலுக்கு மனம் உண்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுவார். அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்மிக்கு வந்து ஏன்னா அந்த தர்மி வந்து அவங்க ரொம்ப வறுமையில வாடக்கூடிய ஒரு ஆள், சரிங்களா? அவர் வந்து போய் அங்கே பாடும்போது இயற்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா கூந்தலுக்கு மனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார், இறைவனே சொல்லி அனுப்புவார். ஆனால் அதை ஏற்றுக்காத வந்து பார்த்தா திமிரு பிடிச்சி பண்ணுறக்கூடிய அந்த நக்கீர் என்ன பண்ணுவார்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணவம் பிடிச்சி தர்மிக்கு எதுவுமே பரிசு கொடுக்காம வெளியே தேத்தி விட்டுவார். உடனே பண்ண இறைவன் நேராக போயிட்டு முறையிடும் போது அப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து திமிருத்தனமாக நக்கீரன் பண்ணும்போது தன்னுடைய கண்ணம் மூலமாக அவர் வந்து எரிச்சு விட்டுருவார். ஓகேங்களா? இதான் அதுக்கான கதை, சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. தர்மிக்கு வந்து பார்த்தா அளித்த அந்த பாடலை பற்றி சொல்றது குறுந்தொகையிலும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து திருவிழாவில் புராணத்திலும் இது வரும். 64 படலத்தில் இருக்கக்கூடிய 52வது படலத்தில் நம்முடைய இந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ செண்பக பாண்டியன் யாரு? வங்கிய சுடாமணி பாண்டியன்றது நம்ம மறக்கவே கூடாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து பாருங்க, குடவோலை முறை தேர்தல் குறித்து குறிப்பிட்ட நூல் எது? சரிங்களா? குடவோலை முறையை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுனா அகநானூறு தான், சரிங்களா? ஓகே, இந்த குடவோலை முறை வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க சொல்லுவாங்க, எந்த கல்வெட்டுல சொல்லுவாங்க கூட உங்களுக்கு கேட்பாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு, சரிங்களா? செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இப்போ அது உத்திரமேரூர், சரிங்களா? நம்ம புக்கெல்லாம் காஞ்சிபுரம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஆனால் செங்கல்பட்டு தான் அந்த உத்திரமேரூர் இருக்கு. ஓகேங்களா? அந்த கல்வெட்டுலாம் சொல்லுவாங்க குடவோலை முறையை பத்தி சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா? அகநானூறும் சொல்லிப்பாங்க. அகநானூருக்கு ஒரு பேர் என்னது? நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் ஒரு பேரு? நெடுந்தொகை, சரிங்களா? நெடுந்தொகை, இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, குடவோலை முறை பற்றி சொல்லுதுன்னா அகநானூறு ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்கிறான். ஓகேங்களா? உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரோ அப்படின்னு சொன்னது யாருன்னா குடப்புலவினார் தான் சொன்னார். ஓகேங்களா? ரைட்டு. இது எதெல்லாம் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. சார் என்ன மீனிங் அப்படின்னு பாருங்க. இது இப்போ உண்டி என்றால் என்ன மீனிங் அப்படின்னா உணவு. அப்போ உணவு கொடுக்குறவங்க எல்லாமே உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? குடப்புலவினார் வந்து புறநானூறுல சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் வந்து வேற எங்கேயும் சொல்லிப்பாங்க அப்படின்னு பார்த்தா மணிமேகலையில் இந்த லைன் வந்திருக்கும். மணிமேகலையில் வந்திருக்கும். மணிமேகலை இயற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனார். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், சரிங்களா? நம்ம ரொம்ப முண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரோ. அடுத்து பாருங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு. நம்ம படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கைமண் அளவு தான், ஆனால் நம்ம கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு பாருங்க? அவையார் சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருப்பாங்க கேட்பாங்க? தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டு, சரிங்களா? ஒரு காலத்தில் எழுதக்கூடிய புலவர்கள் வந்து எல்லாம் தொகுப்பா சேர்த்துருப்பாங்க, தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லுவாங்க. வந்து 1 2 ரெண்டுமே ரைட். ஓகேங்களா? அப்போ சரியான இனி தான் ரெண்டுமே ரைட்டான விஷயம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பா கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாருங்க, மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஓமை எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓமை எது அப்படின்னு கேட்கிறாங்க, சரிங்களா? முதல்ல வந்து அந்த குறளுக்கான மீனிங் முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? நம்ம வந்து படிக்க படிக்க அறிவு பெருகுமா. அப்போ இந்த குறள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டனை தூரும் மணற்கேணி பீதான சார். ஓகேங்களா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அப்போ நீங்க படிக்க படிக்க அறிவு பெருகும். அது போல நம்ம கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா மணல் எடுக்க எடுக்கனா ஒரு நீரானது பெருகி கொண்டு வரும். அப்போ நம்ம தோண்ட தோண்ட என்ன பண்ணோம்? தண்ணியானது பெருகும். மணலை தோண்ட தோண்ட தான் தண்ணியானது பெருகும்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து மீனிங் வந்து பார்த்தா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஓகேங்களா? இந்த ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? இது மாதிரி விஷயம் கண்டிப்பா கேட்பாங்க. திருக்குறளை பத்தி பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துலயுமே சரி, எல்லா எக்ஸாம்லயுமே ஒரு 4 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் கேட்டுனே இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ கேட்கறதான எல்லா வாய்ப்புகளும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, மோப்ப குழியும் அனிச்சம் என்ற குறள் உணர்த்தும் செய்தி என்ன அப்படின்னு கேட்கிறான். ஓகேங்களா? ஒண்ணுல சார் இந்த குறளுக்கான மீனிங் முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? மோப்ப குழியும் அனிச்சம் முகம் திருந்து நோக்க குழையும் விருந்து. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை வந்து என்ன பண்ணோம்? முகமலர்ச்சியோட வரவேற்கணுமா? இல்லை அப்படின்னா வந்து வருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அது மட்டும் இல்லாம இந்த அனிச்ச மலர் வந்து பாத்தீங்கன்னா மோந்து பார்த்தாவே வாடி போயிடுமா? ஓகேங்களா? இல்ல தொட்டா கூட வாடி போயிடும். அப்போ அனிச்ச மலர் வந்து கேட்பாங்க. அப்போ விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்கும் என்றதான் இந்த குறள் உணர்த்தக்கூடிய செய்தி. இது மாதிரி வந்து கேட்பாங்க, சரிங்களா? அப்ப அந்த குறள் என்ன சொல்லுது? மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்க குறனார் தான் சொன்னாரு. சார் என்ன சொன்னாருன்றது நம்மளால தெரிஞ்சு வச்சுங்க. இந்த ஐந்திரம் என்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிவர்கள், ஆசிவர்கள்,
சரிங்களா? அவங்கள வந்து மதத்தினுடைய நூலை பற்றி சொல்றது. அது மட்டும் ஐந்திரம் என்றால் இந்திரன் சொல்லுவாங்க. இந்திரன் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி நிறைந்தவன் யாரு? தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பா வந்து சொல்லி யாரு? பனம்பரனார் சொல்றாரு. அது ஒண்ணு இல்ல, தொல்காப்பியர் கூட படிச்ச ஒரு மாணவர், அவர் வந்து அவரோட பெருமையா சொல்லிக்கார். ஐந்திரம் என்றால் மீனிங் புரிஞ்சுங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய சமயத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். அதுல எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. இந்திரன் என்றால் எல்லாமே தெரிஞ்சவன். இந்திரனோட ஐந்திரம் என்றால் மீனிங் இந்திரன் கூட சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் தெரிஞ்சவன் தான் தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அடுத்து பின்வரும் புத்தகங்களில் எது முக்தி நூல் என்று அழைக்கப்படுகிறது? ஓகேங்களா? இது மாதிரி அடைமொழி கொடுத்து நம்ம கேட்பாங்க. முக்தி நூல் என்றது எதுனா சீவக சிந்தாமணி. சரிங்களா? இது சரி, இந்த சீவக சிந்தாமணி இயற்றியவர் யார்? திருதக்க தேவர் தான் இயற்றினாரு. இது வந்து தமிழில் இயற்றப்பட்ட விருத்தப்பாவையினுடைய முதல் காப்பியம் எதுன்னு சொன்னா என்ன சொல்லும்? இந்த சீவக சிந்தாமணி தான் நீங்க சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த சீவகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மனைவிகள் இருக்கும். அதனால இது என்ன சொல்லுவாங்க? இது காமநூல் கூட சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லுவாங்க? காமநூல். காமநூல் முக்தி நூல் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த சீவகனுக்கு திருதக்க தேவர் இட்ட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா காம திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவகனுக்கு திருதக்க தேவர் இட்டது வந்து என்னது? சீவகன் காம திலகம். ஓகேங்களா? மறக்கவே கூடாது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ முக்தி நூல் காம நூல் இது சீவக சிந்தாமணி நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க சார். கம்பனை போல் வல்வனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான் கூறார். கம்பனை போல் வல்வனை போல் இளங்கோவை போல் அப்படின்னு சொன்னா யார் வேணும்? பாரதியார் தான் சொல்லணும். ஓகே, இந்த பாரதியார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கூட கேட்கலாம் எக்ஸாம்ல. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகை வையகமே அப்படின்னு வையகமேன்னு வரும்போது என்ன சொல்லணும்? நீங்க பாரதிதாசன் சொல்லணும். வையகமே. சரிங்களா? வள்ளுவனை பெற்றதால், சரிங்களா, பெற்றதே புகை வையகமே. இந்த உலகமே வந்து புகை அடிஞ்சு போச்சு சொன்னது யாரு? பாரதியார் சொல்லியிருப்பாரு. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தா தமிழ்நாடுன்னு வரும். சரிங்களா? அது மாதிரி சொன்னது யாருன்னா தமிழ்நாடு அப்படின்னு வச்சா நீ மேக்சிமம் யாரை போடணும்? நம்ம பாரதியார் தான் நீங்க போடணும். ஓகேங்களா? ஓகேங்களா? அதுதான் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? தொகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லந்தவனார் தான் அதை தொகுத்தார். சரிங்களா? சரிங்களா? மேக்சிமம் வந்து பாருங்க, அந்த தொகுத்தவர்கள் யார் வருவாங்க? மேக்சிமம் வந்து புலவர்கள் தான் வருவாங்க. இல்ல எல்லாமே புலவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா தொகுப்பித்தவர் வரும்போது யார் சொல்லணும்னா நீங்க மன்னர்களுடைய பேர்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க சார், இந்த பூரிக்கோ என்ன பண்ணா குறுந்தொகையை தொகுத்தவர். குறுந்தொகை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த கூடலூர் பிரான் ஐங்குறு நூறு தொகுத்தது யாரு? இவர் தான் தொகுத்தார். உரித்திர சன்மானர் அகநானூறு இதை தொகுத்தார். ஓகேங்களா? அப்போ நல்ல எதை தொகுத்தார்? கலித்தொகையை தொகுத்திருக்கார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நாடக பாங்கில் அமைந்த ஒரு நூல். ஓகே, ஏறுதவில் பற்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நூல். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க சார். சரி, ஓகே சார். பொறுத்து கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு நூல்கள் கொடுத்துரு. அதுல நூலுக்கு சம்பந்தப்பட்டது யாருங்கிறார்? எழுதியவர் யார்? தொகுத்தவர் அப்படி கொடுத்துருக்காங்க. பாருங்க சார், நாலாய திவ்ய பிரபந்தம். சரிங்களா? நாதமுனி. நாலாய திவ்ய பிரபந்தம் என்னது? நாதமுனி. அடுத்து பாருங்க, திருவாய்மொழி நம்மாழ்வார். சரிங்களா? நம்ம வாய் தான் பாடும், மாதிரி ஞாபகம். திருவாய்மொழி என்பது நம்மாழ்வார். அடுத்து பாருங்க, பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். ஓகேங்களா? அடுத்து பெரிய திருமொழி என்பது திருமங்கை ஆழ்வார். அப்போ 1 2 3 4 எங்க வந்து பாருங்க சார். நான் ஒரு ஆன்சர் பாருங்க, டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா சார்? அடுத்து பாருங்க, சான்றோர் பழிக்கும் வினையை எண்ணிலையும் செய்தல் கூடாது என்கிறார் வள்ளுவர். அப்போ ஒன்றும் சார், இந்த இது மட்டும் தான், ஒரு சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. குறளுடைய மொத்தம் 7 அடிகள் இருக்கும். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 7 சொற்கள் இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், இதுக்கான மீனிங் முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரிங்களா? ஈன்றால்னா பெத்தவங்க. ஈன்றால், சரிங்களா, பசி காண்பான். ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. அப்போ பெத்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா பசு கொடுமையில் இருக்கா, இருந்தாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர் பழிக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாதுன்றது அந்த குறளோட மீனிங். ஓகேங்களா? அப்போ ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க, அந்த குறள் நீங்க தெரிஞ்சாதான் அதுக்கான ஆன்சரை நீங்க பண்ண முடியும். அப்போ பாருங்க, ஆன்சர் பாருங்க. நோயால் வாடும் காலத்தில் இல்லை, கல்வி கற்கும் இயலாத நிலை, பொருள் ஈட்ட முடியாத நிலை இல்லை, தாய் பசியால் வாடும் காலத்தில். அப்போ டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு குறளுக்கான ஃபுல்லா மீனிங் நீங்க தெரிஞ்சாதான் இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றில் இயற்கை வாழ்வில்லம் என்று குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அது ஒண்ணுல சார், இயற்கை வாழ்வில்லம்.
இந்த மாதிரி கேட்பாங்க. திருக்குறள் தான் அது. சரிங்களா? அதே போல இந்த இயற்கை அன்பு இதை சொல்லுவாங்க பெரிய புராணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது இயற்கை தவம் சீவக சிந்தாமணிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழிகள் சொல்லக்கூடியது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுங்க. இது தமிழ்லையும் கேட்பாங்க, ஆனால் யூனிட் 8 இதை கவர் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே சார். அப்போ இயற்கை வாழ்வியல் எது? திருக்குறள் அந்த மார்க்கை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ஆதிரியனுடைய வரலாற்றை மணிமேகலிடம் கூறியவர் யார்? சரிங்களா? மணிமேகலிடம் கூறியவர் யாருன்னா அந்த காயச்சண்டிகை. ஒன்றும் சார், இந்த அம்மா வந்து காயச்சண்டிகை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக முனிவரால் வந்து பார்த்தீங்கன்னா பசி நோய். சரிங்களா? அதனால வந்து இது பண்ணியிருப்பாங்க, மாட்டிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஆதிரிகிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அமுத சுரபியில் போயிட்டு உணவிட்டா மட்டும் தான் என் பசியை கொடுமையே தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மணிமேகலை ஆதிரிகிட்ட போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அமுத சுரபியில் என்ன பண்ணி உணவிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்லாத உணவானது வந்து கொண்டே இருந்திருக்கும். ஓகே, அப்போ ஆதிரியனுடைய வரலாற்றை சொன்னவர் யார்? காயச்சண்டிகை. சரிங்களா? அதை ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா தீவத்திலகின்ற ஒருத்தவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த அமைதி சுரபி எடுக்கிறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்கள ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து அழுக்காறுடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, இதில் அழுக்காறு என்பது எதை சொல்லுது அப்படின்னு கேட்கிறான். உடனே சார், அந்த அழுக்காறு என்பது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறாமை. சரிங்களா? அதான் சொல்லுது. சரி, இந்த குறள் வந்து வேற என்ன சொல்ல வருது அப்படின்னு பாருங்க. அழுக்காறு உடையான கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கா மிலான் கண், ஒழுக்கான மிலான் கண் உயர்வு. சரிங்களா? இந்த பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே இருந்து ஒழுக்கா மிலான் கண் உயர்வு. அப்போ சார் ஒன்றும் இல்லை சார், லாக்கம் என்றது செல்வம். இது கூட கேட்கலாம் உங்களுக்கு. அப்போ அழுக்காறு உடையவன் இருக்கான் பார்த்தீங்களா, பொறாமை குணம் கொண்டவன், அவனுடைய செல்வமே அவங்களோட சேராது. அதுபோல ஒழுக்கமில்ல அவனுடைய வாழ்வானது உயர்வே அடையாதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லிடுறாரு. ஓகே, அதனால ஞாபகம் வச்சுங்க. அப்போ அழுக்காருடையான லாக்கம் என்ன சொல்லுது, செல்வம். அவங்களோட செல்வமே சேர, பொறாமை உள்ளவங்க செல்வமே சேராதான். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையில உயர மாட்டான்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? இருமுறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் என்பது குறிப்பறிதல். ஓகேங்களா? இந்த உடைமை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அதிகாரத்தில் வந்து உடைமைன்னு வந்திருக்கும். சரிங்களா? 10 அதிகாரத்தில் வந்திருக்கும். ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை சார் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மடல் ஏறுதல். சரிங்களா? பற்றி குறிப்பிடும் நூல் எது? சரிங்களா? மடல் ஏறுதல் பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. இப்போ மடல் ஏறுதல் என்ன சொல்லலாம், மடல் ஊர்தல் கூட சொல்லுவாங்க. மடல் ஊர்தல் சார் இல்லை ஒன்றும் இல்லை சார். ஒரு சரிங்களா காதலும் சரிங்களா காதலியும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம காதலி பிரிஞ்சு போயிடறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆகிட்டு சரிங்களா உடம்பு ஃபுல்லாக திருநீர் பூசிட்டு சரிங்களா பனை அகன்ற அந்த பனை இருக்குது, அதான் மடல் சொல்லுவாங்க. அந்த பனை வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மேலே வச்சுட்டு ஊர் உள்ளா போயிட்டு என்ன பண்ணுவார்னா அந்த காதலி பேரை சொல்லி கத்திட்டே போவார். இதை பார்த்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க, சரி இது மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்கானே சொல்லிட்டு அந்த பெண்ணை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க கூட சேர்த்து வைக்கிறது பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க. அது சேரதோ சேராமல் போகிறதுன்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க ஊர் மக்கள். ஓகேங்களா? அப்போ மடல் ஏறுதுன்றது நான் மீனிங் புரிஞ்சுங்க. அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புள்ளா திருநீர் பூசிட்டு உடம்புள்ளா ஏதோ ஒரு உருவங்கள்லாம் வணைஞ்சிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த பொண்ணை பேரை கத்திட்டே போறான். சரிங்களா? இது மாதிரி அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் இது மடல் ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மடல் ஊர்தல் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது என்ன சொல்லுவாங்க, எந்த நூல் வருது, கலித்தொகையில் தான் வருது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் முதலே சொன்னதான் நாடக பாங்கில் அமைந்த ஒரு முதல் நூல் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எழுதழுதலை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான நூல். அது மட்டும் குறிஞ்சிக்கலியில் 29வது பாடலை பாடியவர் யார்? கபிலர் தான் பாடினார். இதெல்லாம் எக்ஸாம்ல திருப்பி கேட்டுட்டு அதனால ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டிய தேவையில்லை, உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது. இந்த உணர்த்தக்கூடிய குறள் எது அப்படின்னு கேட்கிறான். சரிங்களா? ஒண்ணுல சார், பழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தலும் ஒழித்து விடின். சரிங்களா? என்ன சொல்லுவாங்க பாருங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் மழித்தலாம் அது மொட்டை அடிக்கிறது, கோயிலுக்கு போய் வேணுதல போய் மொட்டை அடிக்க வேணாம். நீட்டலம் நான் தவறு சொல்லிட்டு பார்த்தா தாடி வளர்க்க வேண்டாம், உலகம் பழித்து ஒழித்து விடி அப்படின்னா அந்த உலகம் பழி சொல்லக்கூடிய எந்த செயல்களும் வந்து பார்த்தா நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற குறள் தான் இது. அப்போ துறவிகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு குறள் தான். உண்மையான துறவிகள் வேடம் போட வேண்டியதில்லை. சரி, நீ கோயிலுக்கு வேண்டதில் போய் மொட்டை போட தேவையில்லை, மழித்தலும் உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவிகளுக்கு வேண்டுவது. நீ போய் தாடி வளர்த்துட்டு இதெல்லாம் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, உலகம் வந்து பழி சொல்லக்கூடிய எந்த செயலும் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். 8 தொகையில் அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் எது அப்படிங்கிறான். அகமும் புறமும் சார்ந்தது பார்த்தீங்கன்னா இந்த பரிபாடல் தான். சரிங்களா? சரி, ஓகே. இந்த பதிற்று பற்றும் இந்த புறநானூறும் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புறநூல்கள் சொல்லுவாங்க. இது வந்து 2 தொகை நூல் மட்டும் 8 இருக்கு. இது வந்து அகமும் புறமும் சேர்ந்தது 1. சரி, நான் சொல்லிட்டேன். இந்த பதிற்று பற்றும் புறநானூறு நான் சொல்லிட்டேன், புறநூல்கள் சொல்லிட்டேன். அப்போ அகமும் சார்ந்தது எத்தனை இருக்கும்? 5. அகத்தை சார்ந்தது எத்தனை? 5. அப்போ டோட்டலாக 8. நான் போச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
சரியான இணையை தேர்வு செய்ய அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இந்த முல்லைத்திணையில வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாவது பாடல் இது அது மாதிரி கொடுத்துருக்காங்க. மருதிணை நான் பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு தான் சார் இது வரும். அகநானூறு இதில் ஒன்றும் இல்லை சார். இதில் வந்து பாருங்க இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னா 1 3 5 சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 9 மொத்தம் 5 நம்பர் இருக்கு. 5 நம்பர் வந்து ஒரு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 பாட்டு. அப்போ 5 நம்பர் இருக்கு. அப்போ 200 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலைத்திணை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க 2 8 அடுத்து 12 18 அப்போ 2 நம்பர் இருக்கு. அப்போ 80 பாட்டு. 80 பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் சரிங்களா, குறிஞ்சி. ஓகேவா. சரி, இந்த முல்லை வந்து பார்த்தீங்கன்னா 4 14 அது மாதிரி ஆர்டரில் போயிட்டே இருக்கும் சரிங்களா. 6 16 வந்துச்சுன்னா அது மருதத்திணை. இப்போ ரெண்டுமே ரைட் தான் சரிங்களா. அப்போ சரியான இணை தான் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே சரிதான். அப்போ நெய்தல் திணை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 20 30 இது மாதிரி ஒரு நம்பர் அப்படின்னா எத்தனை பாட்டு 40 பாட்டு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் திணையில வரும். ஓகேங்களா. அப்போ இது மாதிரி கொஸ்டின் சுத்தம் கேட்கலாம், ஞாபகம் வச்சுங்க. என்னுடைய ஆர்டர்ன்றது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, பாலைத்திணை 1 3 5 7 9 மறக்கக்கூடாது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். The 400 songs of war and wisdom and analogy of poems from the classical Tamil and புறநானூறு இதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். இவர் தான் வந்து இதை எழுதினார். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த புத்தகத்தை எழுது யாரும் கேட்டான் ஒன்றுமே கிடையாது. ஜார்ஜ் எலியாட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. சரிங்களா. ஒரு 35 வினாக்கள் வந்து நம்ம தெளிவாக பார்த்துருவோம். அதை கரெக்டாக நோட் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிங்க. இல்லை, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்ட விஷயங்கள் இல்லை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தேடி படிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், நிறைய ஆன்சர்ஸை நீங்கள் பண்ண முடியும். ஆன்சர் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே சார். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.